வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 வயசில் விட்டுட்டு போன தந்தை, 15 வயசில் விட்டுட்டு போன கணவன், தனிமையே உலகம்னு சொல்லி மாறி வாழ்ந்திருக்க ஒரு தமிழ் நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகை தேவிகா, இவங்க இயக்குனர் பீம்சிங்கோட துணை இயக்குனராக வேலை செஞ்சிட்டு இருந்த தேவதாசுங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட மகள் தான் தமிழில் நடிகையாக வலம் வந்த நடிகை கனகா அவர்கள்னே சொல்லலாம். கரகாட்டம் படத்தின் மூலமாக தான் ஹீரோயினாக நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாக இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக கரகாட்டம் படமும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இதனால தான் நடிகை கனகா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானாங்க. இதை தொடர்ந்து பட வாய்ப்புகளும் கிடைச்சிட்டே இருந்துச்சு. தன்னோட முதல் படம் கரகாட்டக்காரனே பெரிய ஹிட் ஆனதுனால நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு நடித்தாங்க நடிகை கனகா அவர்கள். அதே போல் தெலுங்குலேயும் பல படங்களில் புக் ஆகி அந்த டைமில் ரொம்ப பிஸியாகவே இருந்திருக்காங்க. இதனால் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த நடிகை கனகா அவர்கள் நடிகர் ராமராஜன், ரஜினிகாந்த், பிரபு மற்றும் கார்த்திக், விஜயகாந்த், மம்முட்டின்னு சொல்லி பல முன்னணி நடிகர்களோட வெற்றி படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்க. தன்னோட 16 வயசில் தொடங்கிய கனகாவோட சினிமா பயணம் 26 வயசில் முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். தன்னோட 26 வயசில் திடீர்னு சினிமாவில் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. நடிகர் விவேக் ஜோடியாக நடித்த விரலுக்கேற்ற வீக்கம் படம் தான் நடிகை கனகாவோட நடிப்பில் வெளிவந்த கடைசி படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அவருக்கு வயசு 26 இருந்திருக்கு. இதுக்கப்புறமா அவர் என்ன ஆனார்னே தெரியலை. 1980களில் முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருந்த நடிகை கனகா இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து டாப் இடத்துல இருந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த சூழலை தான் சினிமாவில் இருந்து விலக்கியது ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். கனகாவோட அம்மா, அப்பா 2 பேருமே காதல் திருமணமாக இருந்தாலும் 3 வருஷத்துலேயே அவங்க பிரிஞ்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நடிகை கனகா அம்மா தேவிகாவோட வளர்ப்பில் தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களோட அம்மா தான் எல்லாமே அவங்களுக்கு. ஆனால் 2002ஆம் ஆண்டு தேவிகா அவர்களும் 59 வயதில் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இதனால் நடிகை கனகா அவர்கள் தனிமையாயிட்டாங்க. இந்த நிலையில் தான் 2007ஆம் ஆண்டு கனகா அவர்கள் கலிபோர்னியாவை சேர்ந்த இன்ஜினியர் ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்ற தகவலும் வெளியாகிருந்துச்சு. ஆனால் 2010ஆம் ஆண்டு பேட்டி கொடுத்த நடிகை கனகா அவர்கள் திருமணம் முடிஞ்ச 15 நாட்கள்லே கணவர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரை பற்றின எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா கனகா இறந்துட்டாங்கன்ற வதந்தியும் பரவிட்டு இருந்துச்சு. தான் நல்லா இருக்கிறதா சொல்லி மறுபடியும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாத அவங்க தன்னோட தனிமையவே நாடியிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடிகை குட்டி பத்மினி கனகாவுடன் எடுத்த ஒரு புகைப்படம் தான் வைரலாக ஏற்றுச்சு இணையத்தில். ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு எடை கூறி மாறி இருந்தாங்க நடிகை கனகா அவர்கள். இதுக்கப்புறம் கனகா என்ன ஆனாங்கன்னு சொல்லி எந்த தகவலுமே கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக அவங்க அப்பா பேட்டி அளித்தப்ப என்னோட மனைவியை நான் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா ஏற்பட்ட மாறுபட்ட கருத்துனால நாங்கள் விலகிட்டோம். கனகா பிறந்து 3 வயது இருக்கும்போது நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சிட்டோம். அதே போல் எங்கள் 2 பேருக்குள்ளும் சட்டப்பூர்வமான விவாகரத்து நடக்கலை. கனகா நடிக்க வந்தப்போ அவருக்கு 16 வயது தான் ஆயிடுச்சு. அந்த வயசில் அவங்க நடிக்கிறத விடவும் படிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். ஆனால் தனக்கு நடிக்கிறது தான் விருப்பம் இருக்குன்னு சொல்லி கனகா சொல்லிட்டாங்க. இதனால தான் அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வந்துச்சு. அவங்க நடித்த படங்கள்லாம் தியேட்டருக்கு போய் பார்த்ததே கிடையாது. எனக்கு 88 வயது ஆகுது. இப்போ கனகா வந்தாலும் நான் அவரை பாதுகாக்க தயாராக தான் இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பாவே சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நடிகை கனகாவை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.